நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ. கார்த்தி எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டாரு. ரேவதிக்கு இப்போ எல்லாமே தெரியும். உன்னையும் என்னையும் பிரிக்க உங்கள் அம்மா போட்ட பிளான் தானே எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டாரு. அதற்கு ரேவதி சொல்கிறாங்க, சரி மாமா, இப்போ வீட்டுக்கு போகலாம், அம்மா கிட்டே பேசி பார்க்கலாம். அம்மா ஓகே சொன்னால் 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டிலே வாழ ஆரம்பிக்கலாம், இல்லைனா நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் ஓகே சொல்லிவிட்டு ரேவதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த ரேவதி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக எல்லா உண்மையும் என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்ற கேள்வியை சாமுண்டீஸ்வரி முன்னாடி வைக்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீயும் தான் உனக்கு ஞாபகம் வந்ததை என்கிட்டேருந்து மறைச்சிட்ட, அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, நீங்கள் செய்ததும் நான் செய்ததும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ரேவதி தன்னுடைய அம்மாவை பார்த்து கேள்வி கேட்க, இப்படி அம்மாவும் பொண்ணும் அடிச்சுக்கிறத பார்த்து சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல தனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் கிட்ட சொல்ல, ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ராஜராஜன் மட்டும் இல்லை, ராஜராஜன், ரோகிணி, சுவாதி, மயில்வாகனம் இவங்க எல்லாருமே ரேவதிக்கு நினைவு திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நினைவு திரும்பிருச்சு அப்படின்றத விட அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும்போது, அப்போது நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி, அவன் நல்லவனே கிடையாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் கூட நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டாக சொல்ல, உங்களோட முடிவை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று புருஷன் என் கூட இருக்கணும், இல்லைனா பொண்டாட்டி நான் அவர் கூட இருக்கணும், 2 பேருமே இப்படி பிரிஞ்சு வாழ்ந்தால் என்ன அர்த்தம், நான் மாமா கூடவே போகிறேன், நான் மாமா கூட சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரேவதியை தடுக்க வழக்கமுள்ள சாமுண்டீஸ்வரி கன் எடுத்துகிட்டு வர, அப்போது நீங்கள் ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணிக்கிறீங்க, என்னுடைய முடிவில் மாற்றம் கிடையாதுன்னு ரேவதி அங்கேருந்து கிளம்ப, அப்போது சந்திரா ரேவதியை தடுக்கிறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி எழுக்கும்போது ரேவதி சந்திராவுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க, இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. கார்த்தியோட சம்மதத்தில் தான் இங்கே ரேவதி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஆக மொத்தம் சந்திரா நினச்சது நடந்துருச்சு. அதாவது அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போது கார்த்தி மேலே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோபம் இருக்கும். அந்த கோபத்தை அதிகப்படுத்த சந்திராவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுமா, இல்லை கார்த்தி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.